234 தொகுதிகளிலும் உள்ள வாக்குச்சாவடிகளில் உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் சீல் வைக்கப்பட்டு 62 வாக்கு எண்ணும் மையங்களுக்கு பலத்த பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன. இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையங்களில் உள்ள ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்பட்டு 4 அடுக்கு பாதுகாப்பு மற்றும் அங்கே சிசிடிவி கேமரா மூலமாக 24 மணி நேரமும் கண்காணிப்பு என பலத்த பாதுகாப்போடு இன்னும் 10 நாட்கள் அவை பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கும். மேற்கு வங்க மாநிலத்தில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு 29ஆம் தேதி நிறைவடைந்த பிறகு மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை 5 மாநிலங்களிலும் தமிழ்நாடு, மேற்கு வங்காளம், கேரளா மற்றும் புதுவை, அசாம் ஆகிய 5 மாநிலங்களிலும் வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெறுகிறது. இதையொட்டி தேர்தல் வாக்குப்பதிவு தமிழகத்தில் நிறைவடைந்திருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த வாக்குப்பதிவு 84.73% என புதிய உச்சத்தை எட்டி தமிழகத்தில் வாக்குப்பதிவு சதவீதம் இதுவரை இல்லாத அளவுக்கு 84.73% அளவுக்கு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. இந்த வாக்கு சதவீதத்தில் இறுதிக்கட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று இரவு வெளியாகும். நாளை காலைக்குள் முழுமையான வாக்குப்பதிவு சதவீதம் எவ்வளவு என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிடும். தமிழகத்தை பொறுத்தவரை கரூரில் 91.78% அதிகபட்சமாகவும், கன்னியாகுமரியில் 76.35% அளவுக்கு குறைவாகவும் வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகமான வாக்குகள் பதிவாகியுள்ள சூழ்நிலையில் 62 வாக்கு எண்ணும் மையங்களுக்கும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு அந்த வாக்கு எண்ணும் மையங்களில் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன. அந்த ஸ்ட்ராங் ரூமில் அரசியல் கட்சிகளின் முகவர்கள் மற்றும் துணை ராணுவ படையினர், காவல்துறையினர் மற்றும் தேர்தல் அலுவலர்கள் என 4 துறைகளைச் சேர்ந்த அலுவலர்களும் அந்த ஸ்ட்ராங் ரூமில் கையெழுத்திட்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அங்கு வைத்திருப்பார்கள் மிகவும் பாதுகாப்பாக. அதன் பின்னர் அந்த அறை சீல் வைத்து மூடப்பட்டு அங்கு வாக்குப்பதிவு அலுவலர்கள், தேர்தல் ஆணையத்தின் வாக்குப்பதிவு அலுவலர்கள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு துறையினர் உள்ளிட்டோருக்கு அதற்கு அந்த ஸ்ட்ராங் ரூமின் பாதுகாப்பு ஒப்படைக்கப்படும். இதை கண்காணிப்பதற்கு அரசியல் தலைவர் கட்சிகளின் பிரதிநிதிகளும் அங்கு இடம்பெற்றிருப்பார்கள். நாள்தோறும் அந்த 24 மணி நேரமும் சிசிடிவி கேமராக்கள் மற்றும் காவல்துறையினர், துணை ராணுவ படையினர், அரசியல் கட்சிகளின் முகவர்கள் உள்ளிட்டோரின் பாதுகாப்புடன் அந்த 62 மின்னணு வாக்கு எண்ணும் மையங்களும் கண்காணிக்கப்படும். இது வாக்கு எண்ணும் மையத்திலிருந்து இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அங்கு 4ஆம் தேதி எடுத்து செல்லப்பட்டு அந்த வாக்கு எண்ணும் மையங்களில் வாக்குகள் எண்ணப்படும். இது ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த மாவட்டங்களில் உள்ள தொகுதிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அந்த வாக்கு எண்ணும் மையங்களில் அந்த வாக்குகள் எண்ணப்படுவதற்கான மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கும். அதையொட்டி அது மே 4ஆம் தேதி 8 மணியிலிருந்து அங்கு வாக்கு எண்ணும் பணி தொடங்கும். இப்போது வாக்குப்பதிவு நிறைவடைந்து இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நிலவரத்தின்படி 4,85,00,000க்கும் மேற்பட்டோர் வாக்களித்து 84.73% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. ஒவ்வொரு மாவட்டத்திலும் பதிவாகியுள்ள அந்த வாக்குகளை இப்போது நாம் பார்க்கலாம். கன்னியாகுமரியில் 75.57%, கரூரில் 92.48%, கரூரில் தான் மிக அதிகபட்சமாக 92.48%, கிருஷ்ணகிரியில் 84.92%, மதுரையில் 80.43%, மயிலாடுதுறையில் 81.70% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக இறுதி கட்ட வாக்குகள் பதிவாகி நிறைவடைந்த பிறகு 6 மணியில் நிறைவடைந்த பிறகு அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இதே போல டெல்டா மாவட்டமான நாகப்பட்டினத்தில் 85.79%, நாமக்கல் மாவட்டத்தில் 89.63%, பெரம்பலூரில் 85.40%, புதுக்கோட்டையில் 83.64%, ராமநாதபுரத்தில் 76.50% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நிலவரத்தின்படி ராணிப்பேட்டையில் 89.10%, சேலம் மாவட்டத்தில் 90.42%, சிவகங்கை மாவட்டத்தில் 76.30%, தென்காசி மாவட்டத்தில் 81.97%, டெல்டா மாவட்டமான தஞ்சாவூரில் 80.24% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இறுதிக்கட்ட வாக்கு பதிவு நிலவரத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக 84.73% வாக்குகள் பதிவாகி உள்ள சூழ்நிலையில் அரியலூரில்
86.02% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 84.64%, சென்னையில் 16 சட்டமன்ற தொகுதிகளிலும் 83.39% வாக்குகளும் பதிவாகி இருக்கின்றன. கோயம்புத்தூரில் 84.56%, கடலூரில் 84.88% வாக்குகளும் பதிவாகி இருக்கின்றன. வாக்குப்பதிவு நிறைவு தினத்தன்று தர்மபுரியில் 90.02%, திண்டுக்கல்லில் 88.53%, ஈரோட்டில் 89.97% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. கள்ளக்குறிச்சியில் 87.64%, காஞ்சிபுரத்தில் 87.08% வாக்குகளும் பதிவாகி இருக்கின்றன. தமிழ்நாட்டில் இந்த முறை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு 4,54,00,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் வாக்களித்திருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. 84.73% ஒட்டுமொத்த வாக்கு பதிவாகி இருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் 78.70%, தேனியில் 81.12%, திருவள்ளூர் மாவட்டத்தில் 83.39% வாக்குகள், திருவாரூரில் 83.29% வாக்குகள், தூத்துக்குடியில் 80.31% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வாக்குப்பதிவு நிறைவு அடைந்த பின்னர் முழுமையாக தமிழ்நாட்டில் பதிவாகியுள்ள வாக்குகள் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு மிக அதிகபட்சமாக 84.73% பதிவாகியுள்ள இந்த வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இந்த வாக்குகளில் உள்ள இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் அந்தந்த வாக்குப்பதிவு மையங்களிலிருந்து சீல் வைக்கப்பட்டு இப்பொழுது வாக்கு எண்ணும் மையங்களுக்கு பலத்த பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டுள்ளன. பலத்த பாதுகாப்புடன் அங்குள்ள 62 மின்னணு வாக்குப்பதிவு மையங்களிலும் உள்ள அந்த ஸ்ட்ராங் ரூமில் இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அடுத்த 10 நாட்களும் பாதுகாக்கப்படும். 11 நாட்களுக்கு பிறகு மே 4ஆம் தேதி அந்த வாக்கு எண்ணும் மையங்களில் வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கும். அப்போது இந்த வாக்கு எண்ணும் மையங்களில் எந்த கட்சியினர் எவ்வளவு வாக்கு பெற்றிருக்கிறார்கள் மற்றும் இந்த வாக்கு சதவீதத்தின் முழு நிலவரமும் தெரிய வரும். வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் நாள் வரை இவை அனைத்தும் 29ஆம் தேதி மேற்கு வங்க மாநிலத்தில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்த பிறகு இந்த வாக்கு எண்ணும் மையங்களில் இருந்து வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். இப்போது இறுதி கட்டமாக 84.73% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. திருச்சியில் 85.35%, திருநெல்வேலியில் 77.69%, திருப்பத்தூரில் 88.31%, திருப்பூரில் 88.38%, திருவண்ணாமலையில் 88.45% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இதை தொடர்ந்து இந்த 38 மாவட்டங்களிலும் நிறைவாக பதிவாகியுள்ள வாக்குகள் வெளியாகி இருக்கின்றன. வேலூரில் 88.23%, விழுப்புரத்தில் 88.16%, விருதுநகர் மாவட்டத்தில் 84.50% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக கொங்கு மண்டலமான மேற்கு மண்டலத்தில் கோவை, கரூர், நாமக்கல் உள்ளிட்ட ஈரோடு உள்ளிட்ட மண்டலங்களில் அதிகபட்சமாக வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தென் மாவட்டங்களில் மிதமான வாக்குப்பதிவு. கன்னியாகுமரியில் இன்று பதிவான வாக்குகளில் குறைவான வாக்குகள் அங்கு பதிவாகி இருக்கின்றன. கரூர் மாவட்டத்தில் அதிகபட்சமான வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி 62 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் ஸ்ட்ராங் ரூமில் திறக்கப்பட்டு இந்த வாக்கு எண்ணும் மையங்களில் வாக்குகள் எண்ணப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது.